SSC Max Academy current affairs series of 10th October 2023. So important current affairs என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். So the first current affairs is it is about where is the 50-bed Ayurvedic hospital inaugurated to strengthen the Ayush healthcare system. ஸோ மஜுலியில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மஜுலி வந்து ஒன்லி ரிவர் ஐலாண்ட் இன் இந்தியா. ஸோ இது வந்து எந்த ரிவரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவரில் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் வாஸ் த ஏர்ஃபோர்ஸ் நியூ என்சைன் அன்வீல்ட் அட் த 91st IAF டே செலிப்ரேஷன். ஓகே, ஸோ எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜில் நடந்தது. ஸோ ஏர்ஃபோர்ஸோட நியூ என்சைன் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ நியூ என்சைன் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who has institutionalized a novel transformative initiative 360-degree appraisal mechanism for various promotion boards. இந்தியன் நேவி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரைசல் மெக்கானிசம் அப்படின்னா டவுன்ல இருக்க எம்ப்ளாயிஸ் ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு they will enroll it for அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அந்த இயரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அவங்க வந்து காமிப்பாங்க. ஸோ இது வந்து இது வரைக்கும் டாப் டவுன் அப்ரோச்சாக இருந்தது. ஓகே, ஸோ த ஆஃபீஸர்ஸ் வில் ஆஸ்க் தெம் அண்ட் தே வில் சப்மிட் த பேப்பர். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இவங்களே இனிஷியேட்டிவ் பண்ணலாம். இதுதான் அப்ரைசல் மெக்கானிசம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who addressed the 49th All India Police Science Congress held in Dehradun, Uttarakhand. ஓகே, ஸோ இதை நம்ம யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அவர் சொல்லியிருப்பாங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ ஜீரோ டாலரன்ஸ் ஆக்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கவுண்டர் டெரரிசம் மெஷர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆனுவல் பேத்தாலஜி கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பேத்தாலஜிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட் ஹெல்ட். ஓகே, ஸோ இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானால தான் நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, which institute organized the international conference on recent advances in bioenergy research. ஓகே, ஸோ bioenergy research அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ எந்த இன்ஸ்டியூட் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் SSSNIBE. ஓகே, ஸோ SSSNIBE அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் ஸ்வரான் சிங் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயோ எனர்ஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் when is the World Cotton Day is observed. ஓகே, ஸோ இது வந்து 7th October வேர்ல்டு காட்டன் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா to enhance the quality and productivity of Indian cotton. So this is not for the export, not only for exports. Okay, so நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கும் இந்த காட்டனோட இந்தியன் காட்டனோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த காட்டன் எப்படி இருக்குன்னு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அதனால ஸோ இது வேர்ல்டு காட்டன் டே October 7th நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் ஹேட் த ஆதி மஹோத்சவ். ஓகே, ஸோ ஆதி மஹோத்சவ் அப்படின்னா it should related to tribal. Okay, so the national tribal festival taken place எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல தான் இது நடந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, when was the unlawful activities act UAPA enacted. இது எப்போ எனாக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1967. ஸோ ஏன் வந்து இப்போ இது நியூஸ்ல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேஸ்டு டெமோக்ராட்டிக் ஃப்ரீடம் பார்ட்டி இருக்கு, JRK டெமோக்ராட்டிக் ஃப்ரீடம் பார்ட்டி. ஸோ இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ எந்த சட்டத்தின் படின்னு பார்த்தீங்கன்னா UAPA. ஸோ நெக்ஸ்ட், who made the maximum medal tally in the Asian Games. ஸோ சைனா தான் ஃபர்ஸ்ட். ஸோ இது இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஏஷியன் கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேங்க் ஆஃப் கிங்டாங் ரிவர் தான் இது நடந்தது ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெடல் வந்து அதிகமாக வாங்கினது சைனா. ஸோ அப்போ இந்தியாவோட பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ் தான் இந்தியாவுக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 11th October 2023. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் இந்தியா இன் த ஏஷியன் கேம்ஸ் 2023? தட் இஸ் 4th. which organization along with the internal displacement monitoring center
released a report titled Children Displaced in a Changing Climate. Okay. ஸோ கிளைமேட் சேஞ்சால சில்ட்ரன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை பத்தி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, எந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் UNICEF இவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன ஹைலைட் பண்ண இது அப்படின்னா 43 மில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓகே, 43 மில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க டியூ டு எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் ஹஸ் அனௌன்ஸ் த கிரியேஷன் ஆஃப் 3 நியூ டிஸ்ட்ரிக்ட், நேம்லி மல்புரா, சுஜங்கர் அண்ட் குச்சமான் சிட்டி. ஸோ ராஜஸ்தான் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 3 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதனால ராஜஸ்தான்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸோட நம்பர் வந்து 53 இருக்கு. இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஸ்டேட்ஸ்ல எது வந்து ஹையஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, ஓகே, ஸோ எது வந்து லோயஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஹூ இஸ் பிளானிங் டு லான்ச் எ மெய்டன் நேஷனல் லெவல் ஃப்ரேம் ஒர்க் டுவர்ட்ஸ் ப்ரொவைடிங் கிளைமேட் சர்வீசஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டு த பீப்புள். ஓகே, ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வர போறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சர்வீசஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டு த பீப்புள். ஓகே, ஸோ இந்தியா தான் கொண்டு வர போறாங்க. ஸோ நெக்ஸ்ட், விச் ராக்கெட் லான்ச்டு பை ஸ்பெயின் ஸ்பேஸ் கம்பெனி PLD மார்க்கிங் யூரோப் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி பிரைவேட் ராக்கெட் லான்ச். ஓகே, ஸோ யூஎஸ்ல பிரைவேட் ராக்கெட் லான்ச் இருக்கு. ஸோ அதே மாதிரி யூரோப்ல ஃபர்ஸ்ட் எந்த அந்த ராக்கெட் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, தட் இஸ் மியூரா 1. ஓகே, ஸோ இது வந்து ஸ்பெயின் ஸ்பேஸ் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ நெக்ஸ்ட் இஸ் which government organization announced plan to consider the OMO, open market operation, sale of government securities to manage liquidity in the system. Okay, so இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ். யார் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா RBI தான் கொடுப்பாங்க. ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், பர்ச்சேசிங் அண்ட் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் த்ரூ RBI தான் இதை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which is the world's smallest flowering plant, used as a source of nutrition and oxygen for astronaut. Okay, so water meal அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர் மீல்னா குட்டி குட்டியா இருக்கும். இட்ஸ் a flowering plant. ஓகே, பிளான்ட் இது வந்து ஆக்வாட்டிக்ல இருக்கும் இது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் மீல் சொல்றாங்க. ஸோ இது வந்து இதோட ஜீனஸ் பார்த்தீங்கன்னா ஒல்ஃபியா தான் இதோட ஜீனஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், who hosted the 46th edition of Pacific Asia Travel Association PATA Travel Mart 2023. ஸோ யார் இதை ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்க, இந்தியா ஹோஸ்ட் பண்ணாங்க. why it is in the news அப்படின்னா, ஸோ பசிபிக் ஏஷியா டிராவல் அசோசியேஷன் லாஸ்ட் மந்தே நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மந்த் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இருக்கு இல்லையா நம்ம என்விரான்மெண்டல் இது, ஸோ இதை வந்து அச்சீவ் பண்றதுக்காக they are also coordinating us. So next பாருங்க, which countries have signed a MOU in Riyadh in the field of electrical interconnections, green clean hydrogen and supply chains. Okay, so இது மூணுமே நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும், electrical interconnection, green clean hydrogen and supply chains. Okay, so இது ஆன்சர் இதுல இருக்கு, MOU in Riyadh அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So India and Saudi Arabia. When is the World Hydrogen and Fuel Cell Day is celebrated? Okay, so it is on 8th October. Next, current affairs of 12th October 2023. Which tennis player would not play in the Billie Jean King Cup finals? Okay, so யாருன்னு கேட்டிருக்காங்க, so Iga Swiatek. So next, which spacecraft will travel to an asteroid using solar electric propulsion launched by NASA? Okay, so this is important question. இந்த spacecraft பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Psyche. Okay, so what is solar electric propulsion அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so we know sun is the source of hydrogen, helium. அப்படின்னா சன்ல இருந்து சன்ரேஸ்ல கண்டிப்பா என்ன ஆகும், இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் அப்படின்னா இதை என்ன பண்ணுவாங்கன்னா இதை பம்பாட் பண்ண விட்டு இதுல இருந்து எனர்ஜி எடுப்பாங்க. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா நேவல்லே நம்மளுக்கு எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் வந்து அப்ளிகேஷன் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இவங்க நாசா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பேஸ் சயின்ஸ்ல எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பேர் தான் சைக். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் இஸ் த வேர்ல்டு மோஸ்ட் இன்வேசிவ் ஆக்வாட்டிக்
பிளான்ட் ஃபவுண்ட் இன் மிச்சிகன் யூஎஸ். ஓகே, ஸோ இது எதுனா ஹைட்ரிலா தான், இது எல்லா ஊர்லயும் இருக்கு. யூஎஸ்க்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்வேசிவ் ஆக்வாட்டிக் பிளான்ட் வந்து யூஎஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் கிராப் வெரைட்டி ஆஃப் ரைஸ் ஹஸ் ரீசென்ட்லி ரிசீவ்ட் அ ஜிஐ டேக் ஃப்ரம் காஷ்மீர். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, முஷ்க் புட்ஜி இந்த ரைஸ் வெரைட்டி தான். ஏன்னா வந்து இது பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டிங்ஷன்ல இருக்கு சொல்றாங்க, அதனால இதுக்கு ஜிஐ டேக் கொடுத்து இதை கன்சர்வ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which western Europe mountain has undergone a notable decrease in elevation, dropping to 2.2 meters since 2021. okay, so 2.2 meters கம்மியா இருக்குன்னா இது ரொம்ப கன்சிடரபிளான சேஞ்ச். ஓகே, ஸோ மாண்ட் பிளாங்க், இந்த மாண்ட் பிளாங்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்ப்ஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கு. ஸோ இது வந்து கிளைமேட் சேஞ்சால வந்து 2.2 மீட்டர்ஸ் அதோட சம்மிட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who has released the periodic labor force survey annual report. okay, so யார் பண்ணுவாங்கன்னா NSSO தான் பண்ணுவாங்க. okay, so national sample survey office. so next, whereas the 16th agricultural science congress has been inaugurated by the union minister of fisheries, animal husbandry and dairying. எங்க வந்து இது நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. so கொச்சியில தான் நடந்தது. so next பாருங்க, where is the annual joint HIDR exercise. HIDR means humanitarian assistance and disaster relief. okay, being conducted by the Indian Navy from October 9 to October 11. இது எங்க நடந்ததுன்னு கேக்குறாங்க. ஸோ கோவால தான் நடந்தது. ஓகே, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சக்ரவர்த். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சக்ரவாத். ஓகே, ஸோ இந்த சக்ரவாத் வந்து நம்ம கிட்ட இருக்க எல்லா இந்த ட்ரீ சர்வீசஸ், பாராமிலிட்டரி சர்வீசஸ், ஸோ நிறைய நம்ம கிட்ட டிஃபென்ஸ் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து இங்க வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ வென் இஸ் த வேர்ல்டு போஸ்ட் டே செலிப்ரேட்டட் ஆனுவலி, என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 9th October. NLC has secured 810 megawatt solar photovoltaic project from which organization in Rajasthan. எந்த ஆர்கனைசேஷன்ல வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா RRVUNL. ஓகே, ஸோ ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் நிஜம் லிமிடெட். Thank you.